விருதுநகர் மாவட்டம் சீல்தூர் நகராட்சியில் என்ன பண்ணுறீங்க அதிகாரிங்க? இந்த ஆண்டாள் கோயில் எடுத்துக்கோங்க, அராஜகம் ரொம்ப. வண்டியை கொண்டு கருவறை வரைக்கும் காரை கொண்டு வரான். அதை நான் பார்க்கிங்க 50 ரூபா வாங்கி எவ்வளோ நாள் ஏமாத்தினாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஞான உதயம் பிறந்திருக்கு. இதை இப்படியே கிளீனாக வச்சுக்கோங்க. இனிமேல் உள்ளே வைக்கக்கூடாது வண்டி. நீங்கள் தனியாக பார்க்கிங் அமைச்சு கொடுத்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது ஓடை, இந்த வெங்கடேஸ்வர தேட்டர் ஓடையை வந்து பாருங்கள். வீடு கட்டட கழிவு, மரம் வெட்டி, குப்பை டன்னு கணக்கில் உள்ளே போடுறாங்க. அதை அகட்ட மாட்டேங்கிறீங்க. அடுத்து பஸ் ஸ்டாண்டுகளில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேசியம் வச்சு வாசப்படியில் இடிக்கிங்க. இன்னைக்கு இடிக்கிங்க, நாளைக்கு கட்டுறாங்க. இது ஏன் தேவையில்லாமல் இடிக்கிறீங்க? 10 வியாபாரிகளை விரட்டுறீங்க. ஆண்டாள் கோயில் அவங்களே விரட்டுறீங்க. அவங்களும் 50 ரூபா கொடுத்துதே நிற்கிறாங்க. வெயிலுக்கு மழைக்கும் கிடக்குறாங்க. லாரி எடுத்து வந்து அள்ளி போனீங்க, அள்ளி போட்டு போங்க. அவங்க போகிற இடத்துக்கு போவாங்க. சரியாக வரும் இது. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டீங்கல்ல. உங்களுக்கு என்ன வேலை? நகராட்சியில் என்ன வேலை? சுற்றி மத்தி பார்க்க மாட்டீங்களா? அங்கே வந்து சொன்னால் நீ சத்தம் போடுங்கிறீங்களே, நான் சத்தம் போடுறேன். நீங்கள் அந்த சீட்டை விட்டு வெளியேறுங்க. அதில் உட்காந்துக்கு நான் சத்தம் போடுறேன். என்ன சம்பளம் வாங்குறது நீங்கள், சத்தம் போடுறது நாங்களா? ஒழுக்கமான முறையில் வேலை பாருங்கள். இல்லை மக்கள் வரி பணத்தை வீணடிச்சிங்கன்னா இன்னும் மக்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். சீல்தூர் நகராட்சியில் கொசு மருந்துன்னு ஒன்று அடிச்சிங்கல்ல, அந்த கொசு மருந்து இப்போ எங்கே? கொசு மருந்து சொல்லி அப்பயே தண்ணியை தான் ஊற்றி அடித்தான், கொசு மருந்து வரல. அப்புறம் பிளிச்சிங் போடுறப்பாலும் ஏன் கோலப்பொடி வைக்கிறீங்க? கோலப்பொடிக்கு எந்த கிருமி சாகும்? கோலப்பொடியில் அரிசியை வச்சு தான் இப்போ கோலப்பொடி அரைக்கான், ரேஷன் அரிசியா. ஏன் பிளிச்சிங் பவுடர் எங்கே? அதெல்லாம் நீங்கள் கணக்கு காட்டணும் எங்களுக்கு. கணக்கு காட்டலன்னு உங்களை சும்மா விட மாட்டோம்.